வெனிசுலாவில் அடுத்தடுத்து இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வீடுகள் கட்டிடங்கள் இடிந்ததில் 188 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா தலைநகர் காரகாஸ் அருகே அடுத்தடுத்து 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2ஆகவும், இரண்டாவதாக ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.5ஆகவும் பதிவானதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. தொடர்ந்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் பல வீடுகள் கட்டிடங்கள் சரிந்தன. இதனால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தில் இதுவரை 188 பேர் உயிரிழந்துவிட்டனர் என்றும் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.